உண்மையுள்ள ஒரு மனுஷனை மேய்ப்பனாக நிறுத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இன்னைக்கு சபையில் இதுதான் நிறைய பிரச்சனைங்க. கடந்த நாட்களில் சார்லஸ் கிரிக் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷனை கொலை செய்துட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சார்லஸ் கிரிக் அமெரிக்காவில் ஷூட் பண்ணிட்டான். ஏன், எதுக்காக ஷூட் பண்ண தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? எதுக்காக ஷூட் பண்ணாங்க? யாராவது கேள்விப்பட்டீங்களா? ஒரு ஊழியக்காரரை கொண்டுட்டாங்க. ஆனால் நம்ம எந்த விதமான பாரம் இல்லாமல் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் 32 வயசில் 32 ஏஜ், அவ்வளோதான். 32 வயசில் அமெரிக்காவை அசைச்ச ஒரு தேவ மனுஷன் ஷூட் பண்ணிட்டான். நான் சொல்கிறேன், ஒரு கிரிக்கு இறக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், அமெரிக்காவில் அவர் சாதாரணமாக சாகலை, அவர் விதைகளை போட்டுவிட்டு மரித்திருக்கிறார். அந்த விதைகள் 100, 60, 30 அமெரிக்காவில் பலன் கொடுக்கும் என்பதை நீங்கள் வரும் காலத்திலே பார்க்கலாம். அமெரிக்கா திசை மாறி போய்கிட்டு இருந்துச்சு, உண்மைதான். அமெரிக்காவை மட்டும் சொல்ல முடியாது, உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுமே இன்றைக்கு திசை மாறி போய் கொண்டிருக்கிற காலம். ஏன்னா கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ எங்கே? சபைகளுக்குள்ளே. என்ன நடக்கும்? சபைக்குள்ளே உலகம் வந்துவிடும். அமெரிக்காவில் ஹோமோசெக்சுவல் அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. லெஸ்பியன் அரசாங்கத்தினாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்டியன் கவர்மெண்ட் பைபிளை வச்சு தான் பிரமாணம் எடுக்கிறாங்க. பதவி பிரமாணம் பைபிளை வச்சு பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க. அந்த தேசத்தில் எப்படி இருக்கு பாருங்க. பைபிளை வச்சு பதவி பிரமாணம் எடுக்காத தேசத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை.